அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 89 அதிகாரம் 15 வசனம். கம்பீர சத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உங்கள் முகத்தின் பிரகாசத்தில் நடப்பார்கள், முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு ஒளியை படித்திருக்கிறார், இருளையும் படைத்திருக்கிறான். ஆனால் நாம் தான் நன்மை தீமை அறியத்திற்கு கனியை புரிந்து கொண்டு நல்ல ஒரு புத்தியுள்ளாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நமக்கு சமாதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நித்திய வாழ்வை போக நமக்கு வழிவாசலை திறந்திருக்கிறார். அதை நாம் அறிய வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற வசனத்தை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்காகவே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காகவே பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தர் உலகத்து வந்தார். அவர் சிந்தின பெரும் பாடுபட்டு அவர் சிந்தின ரத்தம், சிலுவை மனதின் நோக்கம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சூத்திரங்கத்தாவே, நன்றி ராஜா. ஏசப்பா, கோடி சூத்திரங்கத்தாவே, ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் தகப்பனே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க வேண்டும் ராஜா. உம்முடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் ராஜா. உம்முடைய பிரசனத்தை தகப்பன நாங்கள் அறிய வேண்டும் ராஜா. நாங்கள் எல்லோரும் அபிஷேகம் பெற்று தகப்பனே ஆவியோடைய உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற வேண்டும். கர்த்தாவே, சூத்திரங்கத்தாவே, ஆண்டவரை, நீர் சிந்தன சிலுவை மரணத்தின் நோக்கம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை நிறைவேறும் ராஜா. எல்லோருக்கும் பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, பாதுகாப்பு ஆண்டவர் எல்லோரும் பெற்றுக்கொள்ள கிருபை தகுதிப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.